செல்வோம். இப்போ இன்றைக்கு பொதுக்குழுவில் அருமையான அகில இந்திய பொதுச் செயலாளர் சகோதரர் ஸ்ரீபன்சன் அவர்களை, அகில இந்திய பொதுச் செயலாளர் சகோதரர் ஐடி தேவாசிரதம் அவர்கள், அகில இந்திய அமைப்பு செயலாளர் டிபி மோசஸ் அவர்கள், அகில இந்திய துணைத் தலைவர் திருமதி பிரேமா ஐசக், அகில இந்திய முதன்மை பொதுச் செயலாளர் பேராயர் சென்றிபனோ, மாநில பொதுச் செயலாளர் பேராயர் டேவிட் குட்டி அவர்கள், அகில இந்திய பொருளாளர் ஜெய்சர் சகோதரர் அவர்களையும் நாங்கள் அவருக்கு ஒரு சார்பு கொடுக்கலாம் எடுத்துள்ளோம். அவர்களை விட்டுட்டோம். அவர்களையும் மற்றும் மாநில செயலாளர்கள் தேவசித்தம் சாமி தேசம் அவர்கள், மாநில செயலர் அவர்களை தொடர்ந்து மாநில மகளிரணி செயலாளர் திருமதி டெபோரா ஜான், மாநில மகளிரணி பொருளாளர் திருமதி ஆஷா, துணை செயலாளர் திருமதி பியூலா, அதன் பிறகு மகேஸ்வரி, திருமதி அம்முன் அகமி மற்றும் இணைந்திருக்கிற மாநில நிதிச் செயலாளர் பரமானந்தம், அனைத்து மாவட்ட செயலாளர்களும் இந்த பொதுக்குழு மீண்டுமாக அவர்களை இந்த பதவியில் அமர்த்தி இந்த பொதுக்குழு தீர்மானிக்கப்படுகிறது. அடுத்த வருஷம் வரைக்கும் இதை யாரும் கலைக்க முடியாது. இதுதான் பொதுக்குழு. இல்லை, ஒருவரை எடுக்கவும் நிர்வகிக்கும் ஒரு பொதுக்குழுக்கு அதிகாரம் உண்டு. மண்டல பொருளாளராக வெஸ்லி இருக்கிறாங்க. என்ன சொல்லணும் அவர் மச்சு பார்த்துருக்காரு. இன்னும் நிறைய பேர் முறைக்கிறாங்க. கடைசியாக சொல்ல கொஞ்சம் பொதுச் செயலாளர்கள் பட்டியல் கொடுக்கணும். பேர் நான் சொல்றேன்னா அது பொதுச் செயலர் தான். மாநில பொதுச் செயலர் டேவிட் குடி தான் பொறுப்பு. திட்டத்தை அவர் கேட்டீங்க. மாநில பொருளாளர் பர்ணபாசைய பேரழகி அவர்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். இந்த பேசி முடிஞ்சவொடனே அவர்களுக்கு எல்லாரையும் சார்பு எடுத்து வைங்க, எல்லாரையும் போட்டுடலாம். மாவட்ட செயலாளருடைய அதிகாரம் இந்த பொதுக்குழுவே இந்த வருடம் முழுவதும் நிரந்தரமாக்கப்படுகிறது. அடுத்த வருடம் பதவிகள் மாநில பொதுக்குழு. எனக்கு அருமையானவர்களே, இந்த அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியில அருமையாக எடுத்துரைத்தார்கள். செய்தியாளர்கள் என்பதாக நம்ம கொண்டு வந்தோம். இப்போ குறிப்பாக இந்த கட்சி 1996ஆம் ஆண்டு அரக்கோணம் திருமணமாகி சென்ற பிறகு ஆரம்பிக்கப்பட்டது. என்ன எதுக்கு ஆரம்பிச்சுன்னா, எங்க மைத்தினர் உதவும் கழக நலச்சங்கம் ஆரம்பிச்சாரு. அதை என்ன வைஸ் பிரசிடண்டா போட்டாரு. போட்ட உடனே ஒரு கூட்டம் நடத்தினாரு. நான் மேடையில் மைக்கு முடிச்சு நல்லா பேசினேன், செயல்பட்டதுக்காக. அதற்கு அடுத்தபடியாக இருக்கிறவங்களாம் என்னை பதவியில் இறக்கணும் என்று ஒரு தேர்தல் வச்சாங்க, என்னை தோற்க வச்சாங்க. அப்ப நான் யோசிப்பேன், நான் எல்லாருக்காகவும் போராடுவது விட இந்த கிறிஸ்தவ மக்களுக்காக ஏன் போராடக்கூடாது? 27 வயசுல அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி ஆரம்பிச்சு கட்சி தலைவரா போயிட்டேன். கட்சி தலைவரா நின்று முதல் பேசிட்டு நம்ம பண்ணேன். நான் வேலை செய்யற ஸ்கூல் பெட்டிஷன் எழுது, பரீட்சை நடக்குது, எல்லாம் பிட்டு நிற்கிறாங்க. அதனால சிஓ கேட்டுட்டேன், பிட்டு ப்ரோக்ராம் பிட்டு நிற்கிறாங்க. சிஓ எல்லாம் வந்துட்டாரு. சிஓ டிஓ டைரக்டர் எல்லாம் உள்ள சுத்திக்கிறாங்க. என்ன கூப்பிட்டு விசாரிக்க முடியல. ஆனா நான் சாதாரண ஒரு ஊழியர் தான். ஆனா விசாரிக்க முடியல. காரணம் என்னன்னா, ஏன் விசாரிக்க முடியல? என் கிட்ட வரல. நான் இப்ப யாரு? நான் ஒரு லீடர். இல்ல தம்மம் பையனாகிறவன் கட்சி ஆரம்பி தலைவராக பெட்டிஷன் எடுக்க இருந்தாங்க. அப்படியே ஒரு ஸ்கூல்ல 10 ஸ்கூல் 15 ஸ்ட்ரிக்டா நடத்த ஆரம்பிச்சா என் கிட்ட வரவே இல்லை. அப்பதான் யோசித்தேன், தலைவர்னா ஒரு கருத்து சும்மா இல்ல. இன்னைக்கு ராயபுரத்துல பொதுக்குழு நடத்தி கவுண்டர் அடிக்கிறதுனா சும்மாவா? அது ஒரு கருத்து தான் இல்ல. அது யாருக்காகனா கிறிஸ்துவ மக்களுக்காக.
யாருக்காகனா கிறிஸ்தவ மக்களுக்காக. உட்கார்ந்து எல்லாரும் சேர்ந்தாங்கன்னா 1000 முறை போராடி இருக்கும். பொதுக்கூட்டம், போராட்டம், இல்ல மறியல், அடி தடல், உதை, கேஸ், கச்சை எல்லாமே பார்த்திருக்கோம். எதற்காகனா கிறிஸ்தவ மக்களுக்கு உரிமை கிடைக்கணும். சுதந்திரம் பெற்றதிலிருந்து மிஷனரிகள் எல்லாம் வந்தாங்க. எனக்கு மிஷனரி மேல ரொம்ப கோபம். என்ன கோபம்னா, வந்தாங்க, நிலங்களை எல்லாம் மடங்கினாங்க, கோயில்களை ஆலயங்களை கட்டினாங்க, கல்லூரியை கட்டினாங்க, மருத்துவத்தை கொடுத்தாங்க, ஆனா கல்விகளை கொடுத்தாங்க. ஆனா நமக்கு என்ன இல்லை, உரிமைகளை கொடுக்கலீங்க. உரிமை கொடுக்காம போட்டாங்க. நமக்கு என்ன கொடுத்தாங்க தெரியுமா? பால் பவுடர் தான் கொடுத்தாங்க. நமக்கு என்ன கொடுத்தாங்க? அதை தான் இன்னைக்கு சொல்றான், பால் பவுடர் கொடுத்து சொல்றாங்க, பால் பவுடர் கொடுத்தாங்க. ஒருத்தர் சொன்னாங்க, சார் நீ பால் பவுடர் கொடுத்து கிறிஸ்துவ மாத்தின. சரி, அவனா பால் பவுடர் கொடுத்த, நீ என்ன கொடுத்து கேட்ட? நீ என்னவா கொடுத்த? இல்ல நீ ஒரு டீ கொடுக்க போயிருந்த இல்ல, அவன் கிணறு வெட்டினா, ரோடு வெட்டி போட்டு கொடுத்தா, கிணறு வெட்டி கொடுத்தா, கல்வி நிலையம் அமைச்சா, அதுக்கப்புறம் ஆலயங்களை கொடுத்தா, மருத்துவமனை கொடுத்தா, வாழ வைத்தான். இந்திய தேசத்தை வாழ வைத்தான். இல்ல, இந்திய தேசத்தை வாழ வைத்தான். அப்படிப்பட்டவர்கள் மத்தியில இன்றைக்கு நம்ம எல்லாம் கிறிஸ்தவனாக்கி ஞானத்தானம் கொடுத்து தாழ்த்தப்பட்ட கிறிஸ்தவர்கள் இருக்கிறவங்கள, வண்டியர் கிறிஸ்தவங்கள, எல்லா கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணாங்க, அந்த பண்டிகையிலிருந்து நீக்கிட்டு போயிட்டாங்க. இல்ல, கிறிஸ்தவனா மாறினவனே நமக்கு என்ன பிரச்சனை? உரிமைகள் மொத்தம் பறி போயிடுச்சு. இன்னைக்கு பறி போயிட்டு அம்பேத்கர் அடித்தட்டு மக்களுக்காக பாடுபட்டார். ஆனா கொஞ்சம் கஷ்டம் தான். அவருக்காக தலைவர், நம்முடைய தலைவர் போராடுற எல்லாம் ரைட், ஓகே. ஆனா கிறிஸ்தவராக எங்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு இல்லையே. சிறுபான்மையை விட்டு இந்த பெரும்பான்மை மக்கள் எல்லாம் எங்களுடைய சிறுபான்மையை தலையின் மேல கொட்டி கொண்டிருக்கிற வாழ்க்கையை எங்களுக்கு மாறிவிட்டது. எங்களுக்கு பாதுகாப்பு இல்லையே. அரசியல் நமக்கு இப்ப சட்டத்திலும் பாதுகாப்பு இல்லை, இந்த அரசியலும் பாதுகாப்பு இல்லை. ஆகையினால இன்றைக்கு நம்முடைய ஐடி தேவாசரோட பொதுச்செயலாளர் சொல்லும் போது தனிக்கிறிஸ்தவரை எஸ்சிப்பட்டி சேர்க்க வேண்டும் என்று 50வது வருடத்துக்கு போராடுறாங்க. மிஸ்ரா கம்யூனிஸ்ட் பரிந்துரை ஏற்று செயல்படுத்தி என்று டெல்லி வரைக்கும் போராடி உச்ச நீதிமன்ற வழக்கு சொல்றாங்க. இன்னமும் பல ஆண்டுகளாக தீர்ப்பேரும் வழங்காது இருக்கிற ஒரு கேஸ் எதுனா எஸ்சிப்பட்டி சேர்க்க ஒரு நீதிபதி கூட என்ன பண்ணல, கேஸ் எட்டு நடத்தல. ஏன் பயமா இருந்தாங்கன்னு தெரியல. இல்ல, ஒருத்தர் கூட தைரியமா பட்டியல் சொல்லு உரிமைகள் போச்சு. இப்ப சமீபத்தில் 2 நீதிமன்றங்களும் அவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டால் உயர்ந்த சமூகத்துக்கு போயிட்டார்கள். அது உண்மைதான். மாத்தினா உயர்ந்த சமூகம் பரலோக ராஜ்யம் சொந்தக்காரமா மாறிட்டு பூலோகத்தில் இருக்கிறவங்க பரலோக ராஜ்யத்துக்கு கிறிஸ்தவர்களா மாறும். ஆனா நம்மளை தள்ளும் போது நம்ம இந்த பட்டியலிருந்து அங்க வெளியே போகும்போது 5% 10% வெளியும் அந்த இடஒதுக்கீடு எங்க? அதான் நான் கேட்கிறேன். அந்த இடஒதுக்கீடு எங்க? அந்த இடஒதுக்கீடு ஐசக்கையா அகில ஜனநாயக மக்கள் பெற்றாரா 10.5 பேர் கிறிஸ்தவரா மாறினாங்க. அந்த இடஒதுக்கீடு எனக்கு கொடுத்துருப்போம், எங்களுக்கு கொடுத்துருப்போம். இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் பேசுவோம். இதுதான் எங்களுடைய இலக்கு. கிறிஸ்துவ மக்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு தான் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி ஒரு பெரிய இலக்கு. அதற்கு அடுத்தபடி மற்ற பொதுமக்களுக்கு நாங்கள் போராடணும். முதலாவது என் வயிற்றுக்கு சோறு கிடைச்சாதான், என் வயிறு ரொம்ப அவங்களுக்கு சோறு போட முடியும். என் வயிறு ரொம்ப காயங்க அடுத்த நான் சோறு போடுறது. நம்முடைய ஓட்டுகளை வாங்கி கொண்டு ஆட்சி அதிகாரத்துக்கு போயிடுறேன். சட்டமன்றத்துக்கு நானும் கட்சி ஆரம்பிச்சு 30 வருஷமா நான் போறேன். யாருக்கு முதல்வரை சந்திக்கிறேன், கூட்டணியில பேசுறேன், கூட்டணிக்காக போராடுறேன், ஓட்டு கேட்கிறேன், எல்லாமே செய்யறேன். ஆனா அவங்களுக்கு நேரம் வரும்போது நம்ம தூக்கி வெளியே போடுறாங்க. அவங்களுக்கு நேரம் வரும்போது தூக்கி வெளியே போடுவாங்க. இப்ப கொஞ்சம் அப்படி எப்படிமா அமைச்சரை பிடிச்சி அப்படியே ஏறி வாரிக்கிட்ட போனோம். அங்க ஒருத்தன் யமத்தை உட்காந்து இன்னைக்கு ஒரு இதாயிட்டு ஒரு யமம் ஒண்ணு இல்ல, மொத்த கிறிஸ்தவர்கள் யாருக்கே கல்வி கொடுக்காத, எதையுமே செய்யாத, கட்டி கட்டி தர மாதிரி இப்பதான் ஏறி வரும் கிறிஸ்தவங்க இந்த முதல்வர் கூட இருக்கிறா. இவன் ஜெமினியா நின்றுட்டான். இல்ல யூதாஸ் இல்ல, ஆண்டவர் கூட லூசிபர்.
அவர் லூசிபர் இஸ் டெவில் ஸ்பிரிட். எந்த உரிமைகளை பெற முடியாது. முதல்வர் வந்து கிறிஸ்துமஸ் விழா நடத்துறாரு, கூப்பிடுறாரு. நான் ஜீசஸ் நாள் ஆரம்பிச்சு 50-60 பேராளிக்கு போய் உட்கார வச்சுக்கிறேன்.